உங்க அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்ல இருக்க போறாங்க? ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஏய், இப்போ அவங்க வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை? இப்படி கேட்குறது உங்க அசிங்கமா இல்லை? அதை நான் தான் கேட்கணும். உங்க அக்காவுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எங்கேயாச்சும் போய் தொலை வேண்டியது தானே? ஒன்று விட்டேனா பாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பேச்சு கேட்டுட்டு இருக்க, அவனை உனக்கு கொஞ்சம் சோறு போடுறான். இப்போ எங்கள் அக்கா டிவோர்ஸ் ஆனால் என்ன? உங்க அக்காக்காக என் மேலே கை வைக்க வரியா நீ? உங்க அக்கா இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ அவங்களை கிளம்ப சொல்றியா இல்லையா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை கௌசி. ஊருக்காக வாழாத, உனக்காக வாழு. எங்கள் அக்கா அவளை அவங்க கூட குடும்பம் நடத்த முடியல, டிவோர்ஸ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? நாளை பின்ன உனக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தா இப்போதான் ரியாக்ட் பண்ணுவியா? சும்மா சம்மந்தம் இல்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. இங்க பாரு, உனக்கு அக்காவோட வலிய வேதனையும் தெரியாது. தெரிஞ்சா இப்பெல்லாம் பேச மாட்டேன். தம்பி, சொல்லுங்கக்கா. காலையில் டிஃபன் வேணாம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். அக்கா ஒரு 2 நிமிஷம் தான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம். இல்லை பரவாயில்ல. அக்கா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஷான், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினச்சிக்க மாட்டியே? சொல்லுக்கா. நான் அடுத்த மாசத்துலேருந்து வேற வீடு பார்த்து போகலான் இருக்கேன்டா. அக்கா என்னக்கா பேசுற? இல்லடா, உன் ஒய்ஃப் பேசுனதை நான் கேட்டேன். அவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? நான் வேணா போயிடுறேன்டா. அக்கா எனக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை வீட்டு விட்டு போன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஏன் வீடுனா அது உன் வீடும் தானே. அப்பா நம்ம 2 பேருக்கு சேர்த்து தானே கட்டி கொடுத்தாரு. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. எனக்கு கல்யாணம் ஆனோடனே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல. உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு, அதை பாத்துக்க. அக்கா லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதக்கா. நீ சாயங்காலமா பேசிக்கலாம். கௌசி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பேசுறதெல்லாம் அக்கா கேட்டுட்டாங்க. தண்ணி கொடுத்துன போறேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க? கேட்கணும்னு தானே பேசினேன். இங்க பாரு, நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் ஆகி உனக்கு அந்த நிலைமை வந்து உன் வீட்டில் இருக்கும்போது யாராச்சும் இப்படி பேசினாலும் நல்லா இருக்குமா? கஷ்டமா தானே இருக்கும். அப்போ அதே மாதிரி தானே எங்கள் அக்காவுக்கும் இருக்கும். ஆல்ரெடி எங்கள் அக்கா டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நீ என்னன்னா அதை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அக்கா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் அக்காவோட நிலைமை புரிஞ்சுக்க. இப்போல்லாம் பேசாத. அவங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். உங்கள் அக்கா இனிமேல் இங்கே இருக்கட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அக்கா வந்தோடனே அவங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுறேன். பேச்சு புரிஞ்சுக்கிட்டேன்.